சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். புது வருடம் பிறந்துருச்சு. எல்லார் வீட்லேயுமே புது காலாண்டர் வாங்கி மாட்ட ஆரம்பிச்சிருவோம். அது எந்த திசையில் மாட்டினா நல்லது, பழைய காலாண்டரை என்ன செய்கிறது, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம முன்னோர்கள் நமக்காக வாஸ்து குறிப்புகளில் இது போன்ற விஷயங்களை கால அளவை காட்டும் காலாண்டர்களை எந்த திசையில் மாட்ட வேண்டும் என குறிப்புகள் நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்து வைத்திருக்கார்கள். ஒரு வீட்டில் எந்தெந்த ராசிக்காரர்கள் இருக்காங்க, அந்த ராசிக்காரர்கள் எந்த திசையில் மாட்டினா நல்லது அப்படிங்கிறது கூட வாஸ்து குறிப்புகளில் நமக்காக இருக்கின்றது. இப்போ காலாண்டரை பொதுவாக எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசையில் தாராளமாக வைக்கலாம், மேற்கு திசையில் தாராளமாக வைக்கலாம், வடக்கு திசையில் வைக்கலாம். ஒருபோதும் தெற்கு திசையில் மட்டும் காலாண்டரை நம்ம மாட்டக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கிழக்கு திசையில் மாட்டினா நல்ல வருமானம் வரும், மேற்கு திசையில் மாட்டினீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு திசை உகந்ததாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த 3 திசைகளில் எந்த திசை உங்களுக்கு உகந்ததாக இருக்கின்றதோ, சென்ற வருடம் நாங்கள் கிழக்கு திசையில் தாங்க நாங்கள் மாட்டினோம், இப்போயும் அதே திசையில் மாட்டலாமா? தாராளமாக மாட்டலாம். உங்களுக்கு சென்ற வருஷம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதே திசையை தேர்ந்தெடுப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, போன வருஷம் ரொம்பவே பண கஷ்டம் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வடக்கு திசை மேற்கு திசையை தாராளமாக பயன்படுத்தலாம். வடக்கு திசையில் நம்ம காலாண்டரை மாட்டும் போது நமக்கு குபேரனின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல லக்ஷ்மி படம் உள்ள காலாண்டரை நீங்கள் மாட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குபேரரின் அனுகிரகம் நிறைவாகவே கிடைக்கும். இப்போ சுவாமி படங்கள் நிறைய காலாண்டர் போன வருஷமும் வாங்கி மாட்டியிருப்போம். பலருக்கும் அந்த சாமி ரொம்ப பிடிச்சி போய் நம்ம பூஜை அறையிலே வச்சு வணங்கியிருப்போம். இப்போ அந்த காலாண்டரை என்ன பண்ணுறது? பழைய காலாண்டர் வீட்லேயும் ரொம்ப வச்சிருக்கவும் கூடாது. அதை அப்புறப்படுத்தவும் மனசு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவாமி படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா அந்த காலாண்டர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த சுவாமி படத்தை நீங்கள் லேமினேஷன் செய்து கூட நீங்கள் வைத்து தாராளமாக வணங்கலாம். அந்த காலாண்டருக்கு பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, நிறைய வகையான பலன்கள்லாம் இருக்கும். அதில் ராவு காலம், யமகண்டம், நல்ல நேரம் எப்போ வருது, எந்தெந்த அரசு விடுமுறை அப்படின்னு பல வகையான தகவல்கள் இருக்கும். இந்த தகவல்கள் அனைத்தும் சுவாமி படங்கள் நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது அது தேவையில்ல. அதனால என்ன பண்ணுங்க, பின்னாடி ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு ஒட்டிட்டு அதை நீங்கள் பூஜை படமாகவே முழுமையாக மாற்றிவிட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சு தாராளமாக வணங்கலாம். இல்லைங்க, நாங்கள் சும்மா ஹாலில் தான் மாட்டியிருந்தோம், ஆனாலும் எங்களுக்கு அந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும், தூக்கி போட மனசு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தூக்கி போட மனசு இல்லைன்னா அதில் உள்ள பேப்பரை மட்டும், அதாவது சுவாமி படத்தை மட்டும் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். இல்லைங்க, கிழிக்கவும் மனசு இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் ஓடும் ஆற்றில் விடுவதே சரியான முறை. எந்த ஒரு தெய்வ படத்தையும் நம்ம அப்படியே கொண்டு போய் குப்பையில் போடுறது, பழசில் போடுறது, ஸ்லாபுக்கு யூஸ் பண்ணுறது, இது அனைத்துமே தவறான விஷயங்கள் தான். அதற்கு பதிலாக அந்த காலாண்டரை நீங்கள் ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஐட்டம் செய்கிறதுக்கு, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் செய்வதற்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அல்லது ஓடும் நீரில் விடுவதே சரியான முறையாகும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா, தங்களுடைய குலதெய்வ படம் அடித்து காலாண்டர்லாம் வந்துச்சுங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் குலதெய்வ படத்தை நாங்கள் நிறையா இருக்குது, நாங்கள் என்னங்க செய்கிறது? அனைத்து தெய்வ படங்கள்லையுமே ஓடும் ஆற்றில் விடுவது எந்த ஒரு தவறும் ஆகாது. ஆனால் அதை நம்ம பழசில் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வைக்கிறது, அது மேலே தூசி இதெல்லாம் அடைந்திருப்பது நமக்கு நல்லதில்லை. நம் வீட்டின் செல்வ வளத்தை தடைப்படுத்தும். அதே போல் இப்போ நிறைய பேர் பொங்கலுக்கு வீடை சுத்தம் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி சுத்தம் பண்ணும்போது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறை கழிவுகள், அதாவது பூஜை அறையில் நிறைய கோவில்லேருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதங்கள் மற்றும் விபூதி, குங்குமம், அடுத்தது நிறைய சுவாமி படங்கள், சின்ன சின்ன படங்கள் அப்படியே கொண்டு போய் குப்பையில் போடுவோம். அது செய்யக்கூடாது. அதையும் அப்படியே ஓடும் நீரில் விட்டு விடுங்கள். ஓடும் நீர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைங்க, நாங்கள் கடலில் போடலாமா? தாராளமாக போடலாம். அதாவது பிளாஸ்டிக் கழிவுகளை ஒருபோதும் நீரில் விடாதீர்கள். அதுவும் அந்த நீர் தேவதையின் சாபத்திற்கு உள்ளாகுவோம். இது சாதாரண பேப்பர் தாங்க, சுவாமி படங்கள் தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓடும் நீரில் விடலாம். கோயிலேருந்து வந்த பழைய எலுமிச்சம் பழங்கள், சுவாமி
நெறைய கோவில்லேருந்து வந்த விபூதி, குங்குமம்லாம் கலரே மாறிருச்சுங்க. நெறைய கோவில்லேருந்து வந்த கயிறு, இதெல்லாம் அனைத்துமே நீங்க ஓடும் நீரில் விடலாம். இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அதேபோல உங்க குலதெய்வ கோவில்லேருந்து வந்த விபூதியா இருக்கட்டும், குங்குமமா இருக்கட்டும், அதெல்லாம் புதுசா அப்படியே இருந்துச்சுன்னா, அத அன்றாடம் நீங்க பயன்படுத்த வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வ படம் நெறைய கிழிஞ்ச படமா இருக்கு, கொஞ்சம் உடைந்ததா இருக்கு, சரியில்ல இந்த படம்லாம் அப்படின்னா, அத தாராளமா நீங்க ஓடும் நதியில் விட்டுவிடுங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.